வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல க்ரீமியான டேஸ்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது குட்டீஸுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இது வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு 5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் பாஸ்தா சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு பென்னி பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாஸ்தா வேணால் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம். தண்ணி கொதித்து வந்த அப்புறம் தான் பாஸ்தாவை சேர்த்துக்கணும். இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சிடலாம். பாஸ்தா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ 8 நிமிஷம் ஆகிடுச்சு. செக் பண்ணிடலாம். செக் பண்ணுறதுக்கு பாஸ்தா எடுத்து கத்தியில் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இது ஈஸியாக கட் ஆகும். ஸோ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை தனியாக வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்றேன். இப்போ இது கூட 4 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டை ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு வதங்கிருச்சு. இது கூட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 சேர்த்து வெங்காயத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கார்ன் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்றேன். குடமிளகா 3 கலரில் எடுத்திருக்கேன். பச்சை, மஞ்சள், சிவப்பு எடுத்திருக்கேன். அதில் ஒன்றுலையும் காப்பாவது எடுத்திருக்கேன். இது கூட பொடியாக கட் பண்ண கேரட் 1/4 கப் சேர்த்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறி நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். காய்கறியை 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். நமக்கு சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் சேர்த்து பண்ணலாம். மஷ்ரூம், ப்ரோக்கோலி, சிக்கன் கூட சேர்த்து இதை பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு பட்டர் 4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூட மைதா 4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒயிட் சாஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். மாவு கருகிடக்கூடாது. கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா சுருண்டு வந்துடும். மாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ பால் சேர்த்துடலாம். 2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சாஸ் லைட்டாக திக்காகி கிரீமியான ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போது ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம். இது சாஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்ச பாஸ்தாவையும் சேர்த்துடலாம். பாஸ்தாவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ், பாஸ்தா எல்லாமே இந்த சாஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிக்சட் ஹெர்ப்ஸ் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்குங்க. இது 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். சாஸ் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பால் இல்லாட்டி தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கார்னிஷிங்க்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்சர் ஹெர்ப்ஸும் சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோதாங்க, சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. இதில் நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.